டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். மாதவிடாய் காலங்களில் பெண்களுக்கு எடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன? முதல் முறையில் நம்ம பருவம் அடையும் போது பெண்களுக்கு தரக்கூடிய சில விசேஷமான உணவுகள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த டைம்ல இதெல்லாம் சாப்பிட்டா நல்லது. ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் டைம் அப்போ இந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு நம்ம நிறைய உணவுகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த உணவுகள் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடல்ல ஈஸ்ட்ரோஜன் லெவலை இது இன்க்ரீஸ் பண்ணுது. ஹார்மோன் பேலன்ஸா இருக்கிறதுக்கும் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் நமக்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். அப்போ தசைகள் வலிமையாக இருக்கணும், இடுப்பு பகுதி எலும்புகளும் தசைகளும் வலிமையாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் தான் அந்த டைம்ல நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ பியூபர்ட்டி அட்டன் பண்ணாங்கன்னா ஒரு லிஸ்ட் இருக்கும். என்னென்ன இருக்கும் அதில் பார்த்தோம்னா முக்கியமா ஃபர்ஸ்ட் கருப்பட்டி இருக்கும், வெந்தயம் இருக்கும், கருப்பு உளுந்து, நல்லெண்ணெய், எள்ளு, நாட்டுக்கோழி முட்டை, இந்த மாதிரியான ஒரு லிஸ்ட் இருக்கும். இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடல்ல இயற்கையாகவே ஈஸ்ட்ரோஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும், ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கும், ரெகுலராக பீரியட்ஸ் வர்றதுக்கும், பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய டிஸ்மெனோரியா அதாவது பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பீரியட்ஸ் டைமில் அதிகமான உதிரப்போக்கோ இல்லை இடுப்பு வலியோ, ஒரு சிலருக்கு வாமிட், அதிகமான வாந்தி டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை கூட நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த பீரியட்ஸ் டைமில் நம்ம பிரத்யேகமாக சாப்பிடக்கூடிய உணவுகள் என்ன? முக்கியமாக சிவப்பரிசி ரொம்ப முக்கியம். சிகப்பரிசி அப்படின்னு சொல்லும்பொழுது அதில் புட்டு செய்து சாப்பிடுவாங்க. இல்லை நம்மளால முடியலன்னா அது அரிசியை சாதமாக வடிச்சு கூட சிகப்பரிசியை சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிவப்பரிசி சாப்பிடும்பொழுது உடல் பகுதி நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி கிச்சிலி சம்பா அரிசி அப்படின்னு சொல்றோம். இந்த அரிசியும் என்னன்னா இதுல சாதம் வடிச்சு சாப்பிடும்போது குடல் பகுதி, இடுப்பு பகுதி, பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகள் இதை புட்டு செய்து சிவப்பரிசியில் புட்டு செய்து சாப்பிட்டாலும் உடலுக்கும் சரி இடுப்பு பகுதிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கு அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா கருப்பு உளுந்து உணவுல சேர்த்துக்கணும். இதை களி மாதிரியோ இல்லை நம்ம கஞ்சி மாதிரி செய்து சாப்பிடும்போது, அதாவது கருப்பு உளுந்த லேசா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். கொரப்பா பொடி பண்ணிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இதை தண்ணீர்ல போட்டு இதுல கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்து தினமும் கஞ்சி மாதிரி குடிக்கும்போது உடலுக்கு நிறைய பலன்களை இது தருதுன்னு சொல்லலாம். அதுலயும் முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம உடல்ல இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தசைகளுக்கு வலிமை தரக்கூடியது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சைல்ட் பர்த் அப்போ, ஸோ பிரெக்னன்சி டைம்ல யூட்ரஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லையா? நார்மலா இருக்கக்கூடிய சைஸ் விட எவ்வளோ பெருசு எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னா அதற்கு ஏற்ற மாதிரியான அந்த இடுப்பு வலிகள் வராமல் இருப்பதற்கும் அதை தாங்குவதற்கும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். இப்போ கருப்பு உளுந்தை நம்ம உணவுல நிறைய சேர்த்துக்கணும். முளைக்கட்டிய கருப்பு உளுந்தும் சாப்பிடலாம், முளைக்கட்டிய எள்ளு, முளைக்கட்டிய வெந்தயம், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ உணவோடு சேர்த்து இந்த முளைக்கட்டிய தானியங்களையும் நம்ம சாப்பிடும்போது பெண்களுக்கு மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். சமையல் செய்யும் பொழுதும் பார்த்தோம்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது. ஸோ சுத்தமான நல்லெண்ணெய் அப்படின்னு சொன்னா இது நம்ம களி செய்யும் போதோ, வெந்தய களியோ, உளுந்தங்களியோ, நெய்யோடு சேர்த்து நல்லெண்ணெயும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு ஆரோக்கியத்தை தருது. அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கருப்பட்டி. கருப்பட்டி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் பெண்களுக்கு, அதாவது கால்சியம் குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கும், பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கிறதுக்கும், பல்கி யூட்ரஸ் வராமல் இருக்கிறதுக்கும், எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இல்லை, அதாவது எண்டோமெட்ரியம் திக்னிங் அப்படின்ற ஒரு பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு பயன்படுது. ஸோ தொடர்ந்து பெண்கள் இந்த மாதிரி சமயங்கள்ல இந்த உணவுகள் தான் சாப்பிடணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கவனம் செலுத்தி எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள். இதுலயும் முக்கியமாக காய்கறிகள், கீரை வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா அது டைஜஷன் ஆகிறது மட்டும் இல்லாம குடல் பகுதியும் பாதுகாத்து நமக்கு யூட்ரஸ் ரிலேட்டடா ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது முருங்கை கீரையை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா பிசின் வகைகள் ரொம்ப முக்கியம். ஸோ இது எதற்காக அப்படின்னு சொல்றோம்னா அந்த மாதவிடாய் காலங்கள்ல வயிறு பகுதியில் ஏற்படக்கூடிய அதிகமான வலி மற்றும் உஷ்ணம்,
இது சரியாகிறதுக்கு நமக்கு முருங்கை பிசின் வந்து பயன்படுது. இதுவுமே தண்ணீர்ல போட்டு ஊற வைத்து கொஞ்சமா எடுத்து பால்ல கலந்து குடிச்சிட்டு வரலாம். எப்படி வந்து பாதாம் பிசின் பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி. ஸோ அப்போ உணவு முறைகள்ல இது எல்லாமே ஃபாலோ பண்ணணும். பீரியட்ஸ் முடிந்ததுக்கு அப்புறம் அடுத்த பீரியட் சைக்கிளுக்குள்ள என்ன ஆகும்னா, நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக நோய் நிலைகள் இல்லாம நம்ம பாதுகாக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா தான், ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா இந்த பிசின் வகைகளை உணவுல சேர்த்து சாப்பிட்டுக்கணும். ஸோ இதனோட சேர்ந்து வேற என்னங்க மருந்து இருக்கு? யுட்ரஸை வந்து ஸ்ட்ரென்தனா பண்றதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. கருப்பட்டியில இருந்து முளைக்கட்டிய பயிர் வகைகள்ல இருந்து இருக்கு. ஸோ அப்போ வந்து இதற்கு ஏற்ற மாதிரி நோய் நிலைகள் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மருந்துகள் இருக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுலயுமே வந்து பார்த்தோம்னா அஷ்டவர்க்க சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ மசில் கிராம்ஸ் ஏற்படுது, பீரியட்ஸ் டைம்ல ஏற்படக்கூடிய வலிகளை அதிகமாக குறைப்பதற்கு அஷ்டவர்க்க சூரணம் பயன்படுது. இதனோடய வந்து பார்த்தோம்னா நமக்கு பெண்களுக்குன்னே பயன்படுத்தக்கூடிய குமரி கஷாயம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ இது பேசிக்கா கற்றாழை சாறுல இருந்து செய்யக்கூடியது. அசோக மரப்பட்டையும் இதுல இருக்கு. ஸோ இதை பயன்படுத்த கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான உதிரப்போக்கு அப்படின்ற பிரச்சனை நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ இந்த பதிவுல வந்து பார்த்தோம்னா பெண்கள் மறந்த விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதவிடாய் காலங்களையோ இல்லை பியூபர்ட்டி அட்டன் பண்ற சமயங்களையோ அதிகமா சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், அதனால கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகளுக்கான சித்த மருத்துவ தீர்வும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.